ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சொரூபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம A 1000 Seeds of Joy, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, கடைசியா ஸ்ரீராமனும் சீதா மாதாவும் கூட கோதாவரி நதிக்கரையிலிருந்து ஒருவருக்கொருவர் அந்த கோதாவரி நீரை எடுத்து கையில் விட்டு ஒருத்தர் அவங்க சபதம் மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதாவது உன்னை நான் எப்போவுமே பிரிய மாட்டேன் அப்படின்னும், எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உன்னுடைய கண்களில் பார்க்கும்போது எனது கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போகும் அப்படின்னும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு போகிறாங்க. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிட்டு அதாவது ஆசிரமத்துக்கு போகிறாங்க. ஆனாலும் கூட சீதா மாதா மறுபடியும் அதை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு ராவணன் பற்றிய சிந்தனை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இதை உணர்ந்த ஸ்ரீராமன் என்ன பண்ணுறாருன்னா, இதிலிருந்து மாதாவை சிந்தனையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாட்ட சொல்கிறாங்க, சீதா அங்கே பாரு, அங்கே தங்கமான் ஒன்று ஓடுது பாரு, நீ அது கூட இருந்தீன்னா உனக்கு கொஞ்சம் இந்த நிலை மாறும், நீ கொஞ்சம் சந்தோஷப்படுவ, அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நீ சந்தோஷப்படுவ, அது கூட விளையாண்டுக்கிட்டு இருப்ப, நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். மாதா சொல்லுவாங்க, எங்கே எனக்கு தெரியலையே, நீங்கள் எங்கே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாதா கேட்குறாங்க. அதோ பாரு அங்கே போகுது பாருன்னு சொல்லிட்டு உடனே வில் அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்ரீராமன் கொஞ்சம் கூட காலம் தாமதிக்காமல் உடனே அந்த தங்கமானை தேடி அவர் போயிடுறாரு. மாதா இருங்க, நின்னுங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சத்தமாக கத்துவாங்க. ஆனால் அவங்க கத்துறது தான் தெரியுமே தவிர சத்தம் மட்டும் வெளியில் வராது. அது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வைப்பாங்க. கால் அடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர காலை எடுத்து வைக்க முடியாது. அதாவது நமக்கு கூட தூக்கத்தில் அந்த மாதிரியான உணர்வு ஏற்படும். நம்ம கத்துவோம், ஆனால் அந்த சத்தம் வெளியில் வராது. ஓடுற போல இருக்கும், ஆனால் ஓட முடியாது. இந்த மாதிரியான ஒரு நிலை மாதாவுக்கு ஏற்படும். அதனால் அங்கேயே தவிச்சுக்கிட்டு நிற்பாங்க. சிறிது நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஆசிரமத்துக்குள்ளார இருந்து லக்ஷ்மணன் வெளியில் வருவார். மாதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது போல் ஸ்ரீராமன் தங்கமான் இருக்கு, அதை பிடிச்சிட்டு வரேன்னு போனாரு, எவ்வளோ நேரம் ஆகியும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமன் கத்துவது போல ஒரு சத்தம் கேட்கும். கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு ஒரு பதைப்பு ஏற்படும். உடனே ஐயோ அண்ணா கத்துற சத்தம் கேட்குது, நான் உடனே போறேன்னு லக்ஷ்மணன் வேகமாக கிளம்பி போயிடுவார். ஆனால் மாதாவுக்கு என்ன தோணுன்னா, ராமன் பிடிக்க போனது மானத்தானே, அப்படி இருக்கும்போது ராமனுக்கு என்ன ஒரு ஆபத்து வந்திருக்கும், இது ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் லக்ஷ்மணா இரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன்கிட்ட வேகமாக சத்தமாக சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி வாய் தான் சத்தம் போடுமே தவிர வார்த்தைகள் வெளியில் வராது, கால அடியும் எடுத்து வைக்க முடியாது. அந்த மாதிரியான நிலை ஏற்பட்டுவிடும். இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, அதாவது விதி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அது நடந்துதான் ஆகும். அதற்கு அது நடக்க விடாம தடுப்பதற்கு எத்தனையோ விதமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாதா எப்போ அந்த கோதாவரி நதிக்கரையில நான் அந்த அசுர சாம்ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு எப்போ அவங்க சொன்னாங்களோ, அதை உடனடியாக இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ஸ்ரீராமனும் சரி லக்ஷ்மணனும் சரி மாதாவிடம் இல்லாமல் அவங்க தனிமையாக்கப்பட்டுட்டாங்க. இதுதான் விதி அப்படிங்கிறது. இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி தான். இதை முழுமையாக சம்மதத்தோடு ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னா மாதா. அந்த செகண்ட் அப்போதான் மாதாவுக்கு நினைப்பு வருது, இது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நினைத்து கொண்டு இருக்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு சன்னியாசி பிக்ஷை எடுக்கிறதுக்காக வராங்க இவங்களுடைய ஆசிரமத்தை நோக்கி. இதை பார்த்த உடனே மாதாவால் புரிந்து கொள்ள முடிந்தது, ஓ ஏதோ ஒன்று நடக்க போகுது இப்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதாவால் உணர முடியுது. அதே சமயத்தில் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் மாதா பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எப்பவுமே தனது தந்தை காலத்துல இருந்தே கூட யார் எது கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்வதற்கே அவங்களுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் கொடுத்துதான் பழக்கம்.
அப்படி இருக்கும்போது தனக்கு சந்தேகமாக இருந்தாலும் கூட மாதா வந்து ஒரு கூடை நிறைய பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பிக்ஷை கேட்குறவருக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் கை வந்து சீதா மாதா மேலே படுது. பட்ட உடனே ராமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த எவ்வளவோ ராமா ராமான்னு கத்துனாலும் கூட அந்த சத்தம் வெளியவே வரல. அதுதான் விதி. அதே மாதிரி சத்தம் வெளியவே வரல. உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது வந்து சக்ஷத் ராவணன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ சத்தம் போட்டாலும் கூட ஸ்ரீராமனுக்கு வந்து கேட்கல. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, எப்போவுமே ஸ்ரீராமனுக்கும் சீதா மாதாவுக்கும் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேருக்கும் இடையில காந்தி வலயம் எப்பொழுதுமே இருக்கும். இவங்க என்ன நினைச்சாலும் அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன நினைச்சாலும் இவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில எப்போ அந்த ராவணன் கை தொட்டாரோ உடனே வந்து அந்த காந்தி வலயம் வந்து கட்டாய் போயிடுச்சு. அதனால ராமனுக்கும் சீதா மாதாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து துண்டிக்கப்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கதையை யார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நமக்கு? சோமா வந்து அனுசியாவுக்கும் அவரோடது தாய்க்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எப்போ இங்கே இது நடக்குதோ உடனடியாக அந்த போர்ட்டல் மூலமாக தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சோமா. அதாவது அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு இதய ஜுவாலை மூலமாக தானே சோமா வந்து அனைத்து விஷயங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த தொடர்பு வந்து கட்டாயிடுது. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் சோமாவுக்கும் தெரியாது. உடனே சோமா மிகவும் கலக்கத்தோட கண் கலங்கி வந்து மேலும் அவங்களால சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அப்போ வந்து சரி, இதற்கு மேலே சோமா வந்து அது கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுசியாவும் அவங்க தாயும் என்ன பண்ணுறாங்க, ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க. மறுநாள் வந்து நம்ம சோமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து அந்த சோமா சொல்லக்கூடிய அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் விழுந்ததுமே சோமாவை நோக்கி அவங்க வராங்க. அதன் பிறகு சோமா மறுபடியும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு மேலே எப்போ இந்த ராவணன் கைப்பட்டதோ அதன் பிறகு நடந்த விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதன் பிறகு எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, அதன் பிறகு நடந்த அனைத்து விஷயங்களும் எனக்கு ஹனுமன் தான் எனக்கு சொன்னார். எனக்கு அதன் பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஹனுமன் மூலமாக தான் தெரியும். அதுவும் அந்த ஹனுமனுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னா சீதா மாதா சொல்லியிருக்காங்க. வேற யாருக்குமே சீதா மாதா சொன்னதே கிடையாதாமா. அதுவும் எப்போ அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு ஹனுமனுக்கு தான் இலங்கையில் தான் ராவணன்கிட்ட எப்படி போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஹனுமனுக்கு சொல்லியிருக்காங்க. வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதாமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ராமாயணத்தில் கூட ராமர் பற்றி எல்லாமே எல்லா விஷயங்களும் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஆனால் சீதா மாதாவை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது. அதற்கு காரணம் என்னன்னா சொல்லப்படலை அவங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது சூக்ஷ்மமாக நடந்த விஷயங்கள் இவை அனைத்தும் கூட. அதன் பிறகு அப்பவும் கூட ஹனுமன் கூட யாருக்குமே சொல்லலை. ஹனுமன் எப்போ சோமாவுக்கு சொன்னாங்கன்னா சீதா மாதா தனது பாடியை விட்டதுக்கப்புறம், சீதா மாதா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் அதன் பிறகுதான் சோமாவுக்கு இதெல்லாம் நடந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் சோமா வந்து இத்தனை காலங்கள், சோமாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப காலங்கள். ஏன்னா மாதா போனதுக்கு அப்புறமும் கூட நீண்ட நாட்கள் இருந்து அவரது குழந்தைகள் எல்லாம் வளர்த்து ரொம்ப நாள் கழிச்சு தான் சோமா வந்து போகிறாங்க. அப்போது மாதா அந்த சோமாவுக்கு வந்து நீண்ட ஆயுள். எதற்காக அவ்வளோ காலம் இருந்தாங்கன்னா இந்த சத்தியத்தை இந்த உலகுக்கு பறைசாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அனுசியா கிட்டையும் அவங்களுடைய தாய்கிட்டையும் சொல்கிறாங்க, இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது, சீதா மாதா பற்றின நிறைய விஷயங்கள் தெரியாது, இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அயோத்தியில் இருக்க மக்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த மக்கள் தேடினது என்னன்னா நமது ராஜா அப்படின்னா எந்த அளவுக்கு ராஜா வந்து தனது
ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறாரு, எத்தனை நாடுகளை வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த புற உலகம் பற்றிய அந்த கவனம் மட்டும்தான் இருக்குமே தவிர மாதா பற்றிய அந்த அகவுலகம் பற்றிய விஷயம் எதுவுமே தெரியாது, அவங்களுடைய கவனத்தில் அது இல்லை. அதனால தான் இந்த உலகுக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சோமா அந்த கதையை மறுபடியும் தொடர்றாங்க. எப்போ வந்து ராவணன் மாதாவோட கைப்பிடிக்கிறாங்களோ அப்போ இந்த ஸ்ரீராமரோடையும் சரி சோமாவோடையும் சரி அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடுது. அது சில நொடிகள்லேயே மாதாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா ராவணனுக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஊகித்து கொள்ள முடியல அவங்களால. ஏன்னா ஏற்கனவே சக்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ரீராமன் கூட சொல்லியிருக்கிறாரு, அதிகமாக சக்தி சம்பாதிச்சிருக்கிறான் ராவணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பிக்ஷா போட வரும்போதே தனது சக்தி முழுவதும் அதாவது விழிப்புணர்வு அடைய செய்துட்டு தான் பிக்ஷை போடுவாங்களாம். ஏன்னா ராவணன் வந்துட்டா கண்டிப்பாக நம்ம வந்து அவனுடைய அசுர சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக போறோங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து தனது சக்தி எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு தான் வந்து இந்த பிக்ஷை போடுவாங்களாமா. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா இதெல்லாம் நடந்து முடிந்ததல்ல. உடனே வந்து ராவணன் என்ன பண்ணுவோம், தனது விமானத்துல மாதாவை ஏத்துறதுக்காக மறுபடியும் கைப்பிடிக்க வருவாங்களாமா. அப்ப சொல்லிடுவாங்களா, என்னது கையை தொடக்கூடாது. மாதா ரொம்ப கண்டிப்பா வந்து ராவணன்ட்ட சொல்லுவாங்க, என்ன தொடக்கூடாது, எனது கையை தொடக்கூடாது, நான் வந்து உனக்கு அடிமை கிடையாது, நான் என்னோட விருப்பத்தோட நான் உன் கூட வர்றேன், என்னுடைய கையை தொடக்கூடாது, என்னை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரொம்ப கோபமா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு ஏற்கனவே அந்த சக்தியெல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கோபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அக்னி போல அவங்கள்ட்ட இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டிருக்கு. அது வந்து ராவணன் கூட ஊகிச்சு பார்க்கல. ஏன்னா ராவணனுக்கும் தெரியும் சீதா மாதா மிகவும் சக்தி வாய்ந்தவள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ராவணனும் கேள்விப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இவ்வளோ சக்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கூட நினைச்சு பார்க்கல. அதனால சரி, நமக்கு தேவை அவங்கள அடிமைப்படுத்துறது தானே, சிறைப்படுத்துவது தான் தனது நோக்கமே தவிர அவங்கள தொடணுங்கிற அவசரம் இல்லை, தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தொடாம அவங்க அந்த விமானத்துல எடுத்துட்டு போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஜடாயு வந்து வழி மறிச்சிட்டு போக விடாமல் தடுக்குது. அவன் ராவணன் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய வாளில் ஜடாயுவை அடிச்சிட்றான். அந்த வாள் வந்து அதை தனது இறகு வந்து கட்டாய் விழுந்துருது. அந்த ஜடாயு துடிக்குது. அப்போ வந்து மாதாவால் தாங்க முடியல. தன்னால தானே அந்த ஜடாயுக்கு இவ்வளோ பெரிய கோரம் நடந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப வேதனை அடைகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காற்று அவங்க வந்து வானத்தில் பறக்கும்போது அந்த காற்று இருக்கு இல்லையா, அது மெல்ல சீதா மாதா கிட்ட வந்து சொல்லலாம், மாதா இதுக்கே இவ்வளோ வேதனை அடைகிறியே, நீ வந்து கை எடுத்திருக்க இந்த காரியத்திற்கு மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து கையில் எடுத்திருக்க. இந்த காரியம் நடக்கணும்னா இந்த ஜடாயு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ உயிர்கள் வந்து பலியாகி தான் ஆகணும். இப்பவே நீ வந்து வருத்தப்படாத, வேதனைப்படாத. நீ வேதனைப்படுறதுனால நீ உன்னோட மனசு மாத்திக்காத, இதே உறுதியோட நீ இரு. ஏன்னா நீ வந்து கையில் எடுத்த இந்த காரியம் மிக உன்னதமான காரியம். ஏன்னா வரக்கூடிய இந்த பூமியோட வளர்ச்சிக்கு வரக்கூடிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும் உன்னுடைய செயல். அதனால நீ இதை கைவிட்டுறாத, இதை நீ இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோ, என் ஜடையை பத்தி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்று வந்து காதுல சொல்லுமா. அதை உடனே மாதாவுக்கு நினைவு வரும், தான் எதற்காக தைரியமா சம்மதம் கொடுத்துருக்காரா, அது அசுர சாம்ராஜ்யத்துக்குள்ள வரணும் அப்படின்னு, தான் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் ஞாபகத்து வரும். மாதா அமைதியா இருப்பாங்க, அவ்வளவு வேதனையும் தாங்கிட்டு அமைதியா இருப்பாங்க. அதன் பிறகு ராவணன் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கொண்டுட்டு போயிடுவான். இலங்கையில் பார்த்தீங்கன்னா அது மிகவும் செழிப்பா இருக்கும். இலங்கை நகரம் அற்புதமான ஒரு பார்க்கறதுக்கு
பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது இல்லாமல் நிறைய செல்வ செழிப்பும் இருக்குமா. ஏன்னா அவன் எங்கெங்கெல்லாம் ராஜ்யத்தை கொள்ளையடிச்சு கொண்டு வந்து எல்லாமே அந்த இலங்கையில தான் வச்சிருப்பானோ. அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருக்குமா. அங்கே போயிட்டு அந்த அரண்மனையில் வைக்காம அரண்மனையின் புறத்தில் ஒரு அற்புதமான ஒரு பூங்கா போன்ற பகுதி, நிறைய மரங்கள் நிறைந்த அந்த பகுதி, வனம் சூப்பராக, அதாவது அருமையாக இருக்குமா அந்த வனம். அந்த வனத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அசுர பெண்கள், பெண் காவலாளிகள், அசுர பெண் காவலாளிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்களாமா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூர்பனகை கூட அங்கே இருப்பாங்களாமா. சூர்பனகை சீதா மாதாவை பார்த்துட்டு ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிப்பாங்களாம். சிரித்துட்டு, பார்த்தாயா என்னை வந்து எவ்வளவு அவமானப்படுத்துற, நீ உன் கணவனோட சேர்ந்துட்டு என்னை எவ்வளவு அவமானப்படுத்துற, இப்போ உன்னோட நீ என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேலியா பேசுவாங்களாம். மாதா அதை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவங்க வந்துடுவாங்களாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சற்று நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்னன்னா, ராவணனுக்கு என்னன்னா, தான் வந்து இந்த அயோத்தி மகாராணி ஐய சீதாவை வந்து அதாவது என்ன பண்ணோம், கவர்ந்து வந்திருக்கிறோம், சிறைப்படுத்தி வந்திருக்கோம் அப்படின்னு பெருமை பேசிக்கிறதுக்காக ரொம்ப பெருமையா பண்ணுவாரா ராவணன். அங்க இருக்க அசுர பெண்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்களாம். நமது நாட்டு அரசன் பாரு, இந்த சீதா தேவியை வந்து கவர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாமே பெருமையா நினைப்பாங்களாம். அந்த சீதா தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மெல்ல நடந்து போவாங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அசோக மரம் பெருசா இருக்குமா. அந்த மரம் வந்து மாதாவை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருமா. உடனே அந்த மரத்துக்கு கிட்ட போவாங்களாம். ஏன்னா மாதாவுக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா. இயற்கை சார்ந்த பகுதி ரொம்ப பிடிக்கும், மர செடி கொடிகள் எல்லாமே பிடிக்கும். அந்த அசோக மரம் ரொம்ப தனது தனது அதாவது குடும்ப உறுப்பினர்கள், தனக்கு பிடித்த ஒரு விஷயம் நமக்கு துணையா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் மாதாவுக்கு வரும். உடனே அந்த அசோக மரத்துக்கிட்ட போயிட்டு நன்றியோட அந்த அசோக மரத்துக்கு அடியில் அமர்ந்துப்பாங்களாம். அமர்ந்துட்டு இனி நம்ம வந்து எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே நம்ம தியானத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் அயர்வாங்களாம், கண்ணை மூடுவாங்களாம். ஆனால் அவர்களால் கண் மூட முடியாதான். காது மூடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் காதையும் மூட முடியாது. அங்கே இருக்க சத்தங்கள், அங்கே இருக்க அசுர பெண்கள், அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா. இருந்தாலும் கூட இல்லை, நம்ம வந்து தியானத்துக்கு போகணும் அப்படின்ட்டு கண்ணை மூடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு அசுர பெண் வந்து மாதாவுக்கு சில பானங்கள், குடிக்கிறதுக்கு பானமும் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு கொடுப்பாங்களாம். மாதா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாதா எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்களாம். ஆனால் அந்த பானம், அவங்க கொடுத்த பானம் கொஞ்சம் மட்டும் தாகத்துக்காக எடுத்துக்குவாங்களாம். எடுத்துக்கிட்டு கண் மூடுவாங்களாம். கண்ணை மூடுனா அவங்களுக்கு வெறும் இருள் தான் தெரியுமா. ஒரே இருட்டு, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணை மூடுனா ஒரே இருட்டு, ஒரு ஒரு சுரங்கம் மாதிரி போயிட்டே இருக்குமா இருளில். அதிலே போயிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே பூமியெல்லாம் வெடித்து சிதற மாதிரி, அதாவது இந்த இது சொல்லுவாங்கள்ல வால்கனைன்ஸ், அதாவது என்னன்னா அக்னி குழம்புகள், அது மாதிரி பூமியிலிருந்து வெடிச்சு சிதறி வருமா. அந்த வெளிச்சம்தான் தெரியுமே தவிர வேற எந்த ஒரு வெளிச்சமும் தெரியாதாமா. எங்க பார்த்தாலும் மரங்கள் எல்லாம் காஞ்சி தீக்கிரையாகி அந்த மாதிரியே இருக்குமா. ரொம்ப நரகமா இருக்குமா. மாதாவால் அதை சகிக்கவே முடியாதாம் பார்க்க. ஐயோ இது என்ன கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போ அவங்க நினைக்கிறாங்களோ ராவணனுடைய சிரிப்பு குரல் கேட்குமா. ஓஹோ இதெல்லாம் வந்து ராவணனுடைய மாயையா அப்படின்ட்டு மாதா உணர்ந்துப்பாங்க. ராவணன் தான் ஏதோ மாயை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடிப்பாங்களாம். கண்ணை மூடிக்கிட்டா அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்களாம். சரி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா நடந்து போகிற அந்த கால் வந்து ஏதோ தட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிந்து பார்த்தா அங்கே நிறைய இறந்த சடலங்கள், அழுகி போன உடல்கள்,
கை கால்லாம் தனித்தனியாக துண்டு துண்டாக ஆகி ரத்த வெள்ளமாக நிறைய உடல்கள், பெண் உடல்களும் சிறு சிறு குழந்தைகளோட உடல்களும் சிதைந்து போய் கிடக்குமா. அதெல்லாம் பார்த்தோன்னே மாதாவால் தாங்கவே முடியாதான், மயக்க வர மாதிரி இருக்குமா. ஐயோ என்ன கொடுமை இது, இது என் கண்ணுலையா படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையை உருக்கமாக நினைப்பாங்களாம். நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரல், சிரிப்பு குரல் கேட்குமா, ராவணனுடைய சிரிப்பு குரல். அப்போ மாதா நினச்சவாங்க, ஓஹோ ராவணனுடைய மாயையா இது, இந்த அவனுடைய மாய உலகத்துக்குள்ளார நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருமா. இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம் கலந்து இருக்குமா. ராமா, ஸ்ரீராமா, இது என்ன சோதனை, உன்னை நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை பற்றி நினைப்பாங்களாம். நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் ஒரு ஒரு அழகான ஒரு வனம் மாதிரி இருக்குமா. அந்த வனத்தில் ஸ்ரீராமன் வந்து வேற ஒரு பெண்ணோட இருப்பது போன்ற ஒரு காட்சி தெரியுமா. ஐயோ ராமா, என்ன நான் இங்கே இருக்கும்போது நீ யார் பெண்ணு, அவங்க பெண்ணோட நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்திலே அரண்மனையில் வந்து ஒரு அந்த ஆசனம் இருக்கு இல்லையா, அரண்மனை அந்த ஆசனத்தில் வந்து இவர் ஸ்ரீராமன் அமர்ந்திருப்பது போல அங்கே ஒரு பெண், வேறு ஒரு பெண் வந்து அங்கே பக்கத்தில் துணையாக அமர்ந்திருப்பது போல தெரியுமா. ஐயோ நான் இங்கே இருக்கும்போது வேறு ஒரு பெண் உங்க கூட உட்காந்துருக்காங்களே, இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். நினைத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பையன்கள் பார்த்தீங்கன்னா இவங்க, ஐயோ இது என்னது, நமது குழந்தையாச்சே அப்படின்னு நினைப்பாங்களாம். நினைத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் அவர்களை வந்து ஒரு காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைகளை வாள் கொண்டு வெட்டுவதற்காக முயற்சிப்பாங்களாம். ஐயோ ராமா, இது என்ன கொடுமை, உன்னால இது முடியவே முடியாதே, நமது குழந்தையவா நீ வந்து வெட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுருகி அழுவாங்களாம். ஐயோ இது ராமன் கிடையாது, இது யாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிரிப்பு குரல் கேட்குமா. அந்த ராமன் வந்து ராவணனா மாறிடுவாங்களாம். என்ன ராவணா, நீயா இது, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நீ எனக்கு வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஒரு காலமும் அது நடக்காது, உன்னுடைய இத்தனை அராஜகத்துக்கும் நீ வந்து சாதாரணமான சாவு சாக மாட்ட, நீ ரொம்ப கொடுமையான முறையில் சாக போற அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுவாங்களாம். அதற்கு ராவணன் சொல்வாராம், நீ வந்து இருக்கிறது என்னுடைய கஸ்டடியில் இருக்க, அப்படி இருக்கும்போது நீ வந்து எனக்கு சாபம் கொடுத்து அது ஒன்றும் ஆக போகிறதில்ல சீதா, ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அப்போ வந்து உடனே மாதா நினைப்பாங்களாம், ஐயோ எனக்கு வந்து ராமனோட கம்யூனிகேஷன் பண்ண முடியல, எனக்கு உதவி வேணுமே, யாராவது ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சக்தி, தைரியம் வேணும். அதனால பார்வதி தேவியை வந்து அவங்க நினைப்பாங்களாம், தேவி பார்வதி, என்னுடைய இந்த நிலைமையிலிருந்து நான் தைரியமாகவும் சக்தியும் எனக்கு வேணும், நீ தான் என்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை வந்து அழைப்பாங்களாம் சீதா தேவி. அப்போ பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்திலேயே கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்களாம். அமைதி உங்களுக்குள்ளார வருமா. அப்போ வந்து நினைப்பாங்களாம், யார் இவன், ராவணனை நினைப்பாங்களாம், யார் இவன், எதற்காக இவ்வளவு கொடூரம் பண்ணுறான், அவன் இவ்வளோ எல்லா உயிர்களுக்கும் இவ்வளோ துன்பம் கொடுக்குறானே, இவனை யாரு, எதற்காக இவன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு கண்மூடி நினைத்துட்டு அப்படியே அயர்ந்து போவாங்களாம். அப்போ ஒரு கனவு வருமா. அந்த கனவுல யாருன்னா, இவன் ராவணன் யாருன்னா பிரகலாதன். பிரகலாதனுடைய தந்தை தான் இந்த ராவணன். பிரகலாதனுடைய தந்தை யாரு, இரணியகசிப்பு இல்லையா. இரணியகசிப்பு தான் இப்போ ராவணனா வந்திருக்கிறான். அப்போ இரணியனா இருக்கும்போது தனது குழந்தையாகிய பிரகலாதனை கூட அவன் பிரகலாதனை வந்து நாராயணனை போற்றி எதனால அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சிவபக்தன் இரணியன். ஆனால் நாராயணனை துதிக்கும் போது அவனுக்கு பிடிக்காது. அதனால தனது மகனாக இருந்தாலும் கூட அவனை கொல்வதற்கு பல்வேறு முயற்சிகள்லாம் பண்ணவன் தான் அந்த இரணியன். அவன் தான் இப்போ ராவணனா வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கனவின் மூலமாக சீதா தேவிக்கு தெரிய வருது. அதன் பிறகு இதை தெரிந்து கொண்ட பிறகு மாதா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீண்டும் நாளை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.